பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்குது, பாலியல் கலாச்சார கொலைகள் நடக்குது. அப்படி சொல்லி குறைந்த நாட்களே ஆன ஆட்சி மீது கடந்த மாதிரி ஆட்சிகள் குற்றச்சாட்டு வைக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கு. குற்றச்சாட்டு அந்த குற்ற நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்காங்க. 2 பேரும் கைது பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சூலூர் கிட்ட வந்து அந்த பாலியல் வன்கொடுமை இல்லை. ஆனால் இது என்னன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து இது நடக்கும்போது கடுமையான தண்டனை, அதான் நம்ம சொல்ல மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டிருக்கோம். அது கடுமைப்படுத்தப்பட்டாலும் மட்டும்தான் அந்த தண்டனைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி செயல்ல இருந்து யாரும் ஈடுபடுறதுக்கான எண்ணமும் வராது நான் நினைக்கிறேன். அது வந்து அரசு முடிவெடுத்தால் சிறப்பாக நினைக்கிறேன். இப்போது இந்த அரசு மதுபான கடைகளை வந்து குறைச்சிட்டாங்க. முழுமையான மதுவிலக்கு வேணுங்கிறது. அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோது அவங்க வந்த உடனே 500 கடைகள் மூடினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 500 கடையை மூடினாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே சர்க்கிள வந்து நெடுஞ்சாலையில் இருக்கிற 3000 கடைகளை வந்து மே மாதம் மூடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஜூனுக்குள்ள மூடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு 500 கடை மூடினாங்க. இதெல்லாம் இவர் வந்தவொடனே 500 கடை மூட்டது. இதுதான் முதல் தடவை யாரோ பண்ற மாதிரி ஒரு கருத்தை பரப்புறாங்க. அது உண்மைக்கு புறமான செய்தி. எல்லாரும் வந்த பிறகு பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து முழுமையா அதை பண்ணிடலாம். டாஸ்மாக் கடைகள்லாம் மூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து கம்ப்ளீட்டா தமிழகத்துல வந்து இனிமே டாஸ்மாக் கடைகள் இருக்காதுன்னு சொன்னா அது சிறந்த முடிவா நான் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஏற்கனவே பல நாடுகள் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. ஹோர்மோஸ் நீர்நிலையில் ஈடுபட்டு கப்பல் போக்குவரத்து வந்து குறைக்கப்பட்டு அது நடக்காத சூழல் வந்து இப்போ வந்து பேரோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து எந்த இடத்தையும் வந்து இவங்க வந்து ரொம்ப நாளாக கட்டுப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அது செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. இதுவும் மாறும். இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து ஏன்னா பல நாடுகளும் கலந்து பேசி இது என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இது சமநிலை வருவதற்கு போர் நிறுத்தம் நடந்தாலும் அது ஒரு 6-7 மாசம் ஆகும் என்ற உண்மையை நாம் வந்து மனதில் வைத்துக் கொண்டு இதை குற்றம் சாட்டாமல் இது இந்த நடக்கின்ற ஒரு இயல்பு சம்பவமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியலங்க, நான் ஜோசியர் கிடையாது, தெரியாது. இல்ல அந்த ஆட்சி எப்படி நடத்துகிறார்கள் என்று நாம் இருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏன்னா பெருந்தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற உடனேயே 6 மாத காலம் பார்ப்போம், அவர்களுக்கு வாய்ப்பை தந்து அவர்கள் வந்து இந்த நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் குற்றச்சாட்டுகளோ இல்லை அவர்கள் வரவேற்பதை பற்றி நான் பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதேதான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால உடனே அவங்க பேசும்போது இப்ப அண்மையில வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசுறதா வந்து அப்ப ஒன்னும் முடராம இருப்பதால் நான் என்ன ஒரே ஒரு அறிவுரைன்னு சொன்னா உங்களுடைய துறை சார்ந்ததை எல்லாம் நீங்கள் வந்து அமர்ந்து பேசி அதன் பிறகு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கலாம் என்னுடைய கருத்து. ஏன்னா எந்தெந்த துறையில இருக்கீங்க, அந்த துறையில என்ன இருக்கு, என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்த பிறகு நாம் பேசினால் சிறப்பாக இருக்கும் நான் கருத்தை மட்டும் சொல்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.